வெல்கம் டு டெக் பவர் சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் சர்க்யூட்ஸ். ஸோ இந்த அரித்மெட்டிக் சர்க்யூட்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆடர். ஹாஃப் ஆடர் சர்க்யூட் என்ன பண்ண போகுதுன்னா, நம்ம கொடுக்க போகிற ரெண்டு இன்புட்டை சம் அண்ட் கேரியாக பிரிக்க போகுது. ஸோ சம்னா நம்ம கொடுக்க போகிற இன்புட்ஸோட அடிஷன் வேல்யூ. அந்த அடிஷன் வேல்யூ எக்ஸஸ் ஆகும்போது அது அடுத்த வேல்யூக்கு கேரி ஆகுது. ஸோ அதுதான் சம் அண்ட் கேரி. நமக்கு ரெண்டு இன்புட் அண்ட் ரெண்டு அவுட்புட் வரப்போகுது. ஸோ இது ஒரு ட்ரூத் டேபிள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் இங்கே ஒரு ட்ரூத் டேபிள் வச்சுருக்கேன். 0 0 0 1 1 0 1 1. ஸோ இது ஆட் பண்ணும்போது வர்றதெல்லாம் எஸ்ன்ற அவுட்புட்டில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அதை தாண்டி வர்றது எக்ஸாம்பிள் 1 1 நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளோட வேல்யூ வந்து பைனரியில் 10ன்னு மாறும். ஸோ 0வை சம்மில் போட்டுட்டு கேரியை 1ல் போடுவோம். ஸோ இதுதான் இதோட நார்மல் இம்ப்ளிமெண்டேஷன். நமக்கு ரியலைசேஷனில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நமக்கான டிஜிட்டல் டிசைன் வரும். இதை எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம மொத்தம் 2 ஃபைல் எடுத்துக்கிறோம். அதாவது டிசைனுக்கு ஒன்றும் சிமுலேஷனுக்கு ஒன்றும். ஸோ டிசைன் ஃபைலில் ஃபஸ்ட்டு நம்ம எப்போ என்ன பண்ணுவோம், டைம் ஸ்கேலு 1ns அண்ட் 1ps அதை போடுவோம். அடுத்து மாடியூல் ஹாஃப் ஆடர்ன்ற பேர் யூஸ் பண்ண போகிறோம். உள்ள நான் 2 இன்புட் 2 அவுட்புட் தரேன். இன்புட் ஏ, இன்புட் பி, அவுட்புட் சம், அவுட்புட் கேரி. இது கொடுத்துட்டு நம்ம கீழே இதுக்கான ஃபங்க்ஷன்ஸை போட போகிறோம். ஸோ சம் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நமக்கு 2 இன்புட்ஸோட எக்ஸ்ஆர் வேல்யூ வருதோ அதுதான் நமக்கான சம். ஸோ கேரி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஏ அண்ட் பிக்கான ஆண்ட் கேட் பண்ணும்போது நமக்கான கேரி வரும். ஸோ இங்கே நான் அதை தான் அப்ளை பண்ணியிருக்கேன். எக்ஸ்ஆர் கேட்டை ப்ராக்கெட்டில் போட்டுட்டு சம் கமா ஏ கமா பி. ஸோ சம்ன்றது நமக்கான அவுட்புட், ஏபின்றது நமக்கான இன்புட் இன்ஸ்டன்சஸ். அதே தான் ஏ ஆண்ட்லேயும் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தை நீங்கள் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நமக்கான ஹாஃப் ஆர்டர் ரெடி ஆகிடும். ஸோ ஹாஃப் ஆர்டருக்கான முக்கியமான 2 கேட்ஸ் என்னென்ன, எக்ஸ்ஆர் அண்ட் அண்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் முடித்த பிறகு நம்ம என் மாடியூல் கொடுத்துட்றோம். ஸோ என் மாடியூல் கொடுத்த உடனே நமக்கான டிசைன் முடிஞ்சது. ஸோ அடுத்து சிமுலேஷன் போவோம். ஸோ சிமுலேஷன் சர்க்யூட்டுக்காக என்ன பண்ணுறோன்னா, நமக்கு இன்புட்ஸ் தரணும். அந்த இன்புட் எப்படி தரப்போகிறோம், ரெஜிஸ்டர்ஸ் ஒயர்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம போடுற டைம் ஸ்கேல் மாடியூல் எல்லாத்தையும் போட்டுட்டு ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் ஒயர்ஸை டிஃபைன் பண்ணிக்கிறோம். ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் ஒயர்ஸை டிஃபைன் பண்ண பிறகு ஹாஃப் ஆடர் அப்படின்ற மாடியூல்லேருந்து நான் என் லாஜிக்கை எடுத்துகிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். இந்த இம்ப்ளிமெண்டேஷனோட யூனிட்டை நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். அதனால தான் யூனிட் அண்டர் டெஸ்ட்டுன்னு போட்டிருக்கோம். ஸோ நமக்கு தேவையான எல்லா இன்புட் அவுட்புட்ஸ் வேரியபிள்ஸையும் டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நமக்கு தேவை 2 இன்புட் ஏ அண்ட் பி. ஸோ 0 0 0 1 1 0 1 1. ஸோ இந்த எல்லா இன்ஸ்டன்சஸையும் போட்டு மானிட்டர் பண்ண போகிறேன். அதுதான் ஏபி சம் அண்ட் கேரி. இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஃபினிஷ் பண்ணி எண்ட் அண்ட் எண்ட் மாடியூல் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு சிமுலேஷன் முடிஞ்சது. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சிமுலேஷனை ரன் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு சிமுலேஷனில் எப்படி வரும், 2 வேல்யூஸ் வந்து எனக்கு வந்து இன்புட் வேரியபிளாக வரும், 2 வேல்யூஸ் அவுட்புட் வேரியபிளாக வரும். ஸோ எனக்கு மொத்தம் 4 வேவ் ஃபார்ம்ஸ் வரப்போகுது. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நமக்கு சிமுலேட்டட் வேவ் ஃபார்ம் வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி ஏபின்றது ஃபஸ்ட் இன்ஸ்டன்சஸ் நம்ம கொடுக்குற இன்புட், சம் அண்ட் கேரின்றது நமக்கு அவுட்புட்டாக வரப்போகிற ரிசல்ட். ஸோ நமக்கு 4 வேவ் ஃபார்ம்ஸ் வருது. இங்கே நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும். 0 0 0 1 1 0 1 1. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு 10 நேனோ செகண்ட்ஸ் இன்ஸ்டன்சஸில் நடக்கிறது. ஸோ 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40 இவ்வளோ இன்ஸ்டன்சஸ் நமக்கு நடக்க போகுது. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இது கரெக்டாக வந்துருச்சு, க்ரீன் சிக்னல் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம அடுத்து எலாபரேட்டட் டிசைனுக்கு போகலாம். ஸோ இந்த எலாபரேட்டட் டிசைனை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஏஎன்பின்றது நம்ம தர இன்புட்டாக வந்துடுது. ஸோ கேரிக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட் கேட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஆண்ட் கேட் பண்ணும்போது நமக்கு கேரி வரும். சம்மோட வேல்யூ எங்கேருந்து வருது பாருங்கள், எக்ஸ்ஆர் கேட். ஸோ எக்ஸ்ஆர் கேட் நம்ம எப்படி சொல்கிறோம், ஒரு ஆர் போட்டு பேக்கில் வந்து கிரசன்ட் ஷேப். ஸோ நமக்கு சம்மும் வந்துருச்சு, கேரியும் வந்துருச்சு. இதுதான் இந்த ஹாஃப் ஆடருக்கான டிஜிட்டல் டிசைன் சர்க்யூட். தேங்க்யூ.